சார் ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், நாங்கள் வந்து ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத்தில் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவினுடைய அவரோட அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் சார். அவர் எதுலலாம் எக்ஸ்பர்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டு, கார்பரேட்டு, டாக்ஸேஷனு, என்வைரன்மெண்ட், பிரீச்சஸ் லா, இது எல்லாத்துலேயுமே இது எல்லாமே செம்ம தப்பு வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இது எல்லாமே ஃபுல் பணம் வரக்கூடிய இது சார். இன்னைக்கு ஒரு லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கும், பிரதம மந்திரிக்கும், பிஎம்க்கும். இவர் இது மட்டும்தான் பண்ணாரா இல்லை இதுக்கு முன்னாலெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கப்படுமா, இல்லை சார் சொன்னதுபடி அவர்களுடைய கைக்கு இந்த பால் போனதுனால அவங்க தான் எல்லாமே இதுக்கு மேலே முடிவெடுப்பாங்களா? அரவிந்த், சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன் சொல்லுவாங்க. அதாவது யாராக இருந்தாலும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி. ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சட்டத்துக்கு they are not above law. அது நான் ஒத்துக்கிறேன், சட்டம் அனைவருக்கும் சமம். சரி. ஆனா அரசியல்வாதிகளும் அரசியல் பதவியில உயர் பதவியில் இருக்க எல்லாருமே, ஆளுங்கட்சியும் சரி எல்லாரும் சரி, எப்போ நீதிமன்றத்திலும் நீதிபதிகளிடம் தங்களுடைய பவரை காமிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து they have lost the right to question the judiciary. Point number 1. Point number 2, நீங்க நீதிபதிகளை குறை சொல்ல வேண்டும் என்று நீங்க ஒரு டாபிக்கை வைத்தா கூட எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து நீங்க மெஜாரிட்டி ஒப்பீனியனா மாத்தக்கூடாது. நான் யஷ்வந்த் சர்மா யோகியர்னு நான் ஆர்கியூ பண்ணல. ஆனா இங்க ஒன்று அங்க ஒன்று நடக்கும் ஒரு சம்பவம் எடுத்து ஒட்டுமொத்த நீதித்துறையும் ஒட்டுமொத்த நீதிபதிகளையும் குற்றம் சாட்டுவது, அதே போல எல்லாத்தையும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா எத்தனை அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்க, அவங்க 20 வருஷம் 30 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஃபைல் எடுங்க. இன்றைக்கு அதே அரசியல்வாதி அமைச்சரா இருக்கிற, பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிற, ஏன் பெரிய பெரிய மத்திய அமைச்சரா இருக்கிற அனைவரின் இன்கம் டாக்ஸ் ஃபைல் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுங்க. இன்றைக்கு அவருடைய சொத்து பட்டியல் எடுங்க. சார் ஒரே நிமிஷம் சார், அவங்களை எல்லாம் யாரும் கடவுள் மாதிரி பாக்குறது கிடையாது சார், அவங்கள எல்லாம் சாக்கடாங்கறாங்க. இருங்க சொல்றேன் சார். இல்ல நீங்க பேசுற வாதமே சரியில்லை. நாங்க ஏதோ குற்றம் சாட்டுங்கிறதுக்காக இதை ஒன்ன வச்சுட்டு பண்றோம் சார். எவ்வளவு கீழமை நீதிமன்றம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர் விஆர்எஸ் வாங்கிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். இருங்க பேசுறத சொல்லுங்க. நீங்க பேசுறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணுங்க. நீங்க பேசும்போது அப்படி போற போக்குல என்ன சொல்றீங்கன்னா எல்லா நீதிபதிகளும் குற்றம் செய்யறாரு. நான் வந்து நீதிபதிகளுக்கு டிஃபெண்ட் பண்ணல. தேர் இஸ் பிளாக் ஷீப்ஸ் இருக்கதான் செய்யுது, கருப்பு ஆடுகள் நீதித்துறையிலும் நீதிபதிகள் மட்டிலும் இருக்கதான் செய்யுது, இல்லன்னு சொல்ல. சரி. அதற்காக அப்படி மொத்தமாவே வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் சரி ஒரு 1-2 சம்பவங்களை வைத்து எல்லாருமே வந்து கரப்ட்னு சொல்றது, எல்லாருமே தப்பு செய்யறாங்கன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்றது தப்பு சார். சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ராஜசேகர் சார், எவ்வளவு பேரு இல்ல சார், சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து நேர்மையா இருந்து நீதிபதியா சார், இங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். இப்போ உயர் நீதிமன்றத்துல நேர்மையா எவ்வளவு நீதிபதிகள் பணியாற்றி இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் கூட நம்ம பேசணும்ல சார். இங்க பாருங்களேன், சென்னை உயர் நீதிமன்றத்துல பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய திரு ஹுலுவாடி ரமேஷ் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தொடர்பான ஒரு வழக்குல எப்படி லீவு நாள்ல வந்து ஆர்டர் போட்டு போனாரு, அவர் ஆர்டர் போட்டுட்டு போறதுக்கு முன்னாலேயே இங்க சிபிசிஐடி வழக்கு பதிவு பண்ணது, ஒரு சிங்கிள் பெட்ஜ் இருந்த அன்றைய தினத்தில் 10க்கும் அதிகமான ஆர்டர்ஸ் பாஸ் ஆனது, அந்த காவல்துறை அதிகாரி தொடர்பான வழக்குல மட்டும் 2 நீதிபதிகள் எப்படி கையொப்பமிட்டாங்க, இந்த எல்லா கூத்தும் எங்களுக்கு தெரியும். அதை நாங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். இல்ல நான் சொல்றேன், இங்க பாருங்க, அவரு இல்ல சார், பதவி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக 6 மாசத்துக்கு முன்னால இந்த நாட்டுல ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார்னா அது திரு ஹுலுவாடி ரமேஷ் மட்டும்தான். அந்த கேஸை நாங்க தான் எடுத்தோம். ஆமா, அதனால இங்க யாரும் வந்து நாங்க வந்து இவர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் முத்திரை குத்தவும் விரும்பல, இவர்கள் எல்லாம் புனிதர்கள் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடவும் நாங்க தயாரா இல்ல.
இருங்க, அது ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க ஜான் சத்யன் மூத்த வழக்கறிஞர். ஜான் சத்யன் மேல என்ன குற்றச்சாட்டு? ஒண்ணுமே இல்ல. அவர் Facebookல ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. ஒரே ஒரு ஆர்டிகிளை ஷேர் பண்ணியிருந்தாருங்கிறது தான் ஐபி வைத்த குற்றச்சாட்டு. இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஜான் சத்யன், முகமது இஸ்மாயில், ராஜசேகரன் இந்த மாதிரி பேர்லாம் வந்தா ஏன் அரசியல் கட்சி ஆளுகின்ற கட்சி பேர் கிளியர் பண்ண மாட்டேது? அதுலதான் அரசியல். நீதிபதிகளை நியமனம் செய்வதிலே நீங்க அரசியல் செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல அரசியல்வாதிகளுக்கு பேசுறதுக்கு. ஜான் சத்யன் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு வழக்கறிஞரை, ஒரு மெரிட்டோரியஸ் கேண்டிடேட், 708 ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட்ஸ் ஜான் சத்யன், நீங்க வந்து பிகாஸ் he shared அவரை நீ வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. 3 முறை 3 சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பேரை. ஆனா இந்த அரசியல் இருக்க ஆளுகின்ற கட்சி வந்து அவர் பேர் ஜான் சத்யன் என்ற பேருக்காக இவ்வளவு மட்டமா ஒரு செயல்பட முடியும்? அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, பயந்துட்டு இருப்பீங்க. ஒரு நீதிபதி யஷ்வந்த் வர்மா செஞ்சார், எஸ் தவறுதான். அவர் செஞ்சது சரி என்று சொல்லவில்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான். ஆனா மற்ற விஷயங்கள் எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஜட்ஜஸ் செலக்ஷன்ல கொலிஜியம் நேர்மையான வழக்கறிஞர்களை, ஒரு மெரிட்டோரியஸ் வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரிஜெக்ட் பண்றீங்க. உங்க கட்சியில இருக்கிறாங்க நீங்க பதவி கொடுக்குறீங்க, ஜட்ஜ் ஆக்குறீங்க, ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. ஆனா இதை நீங்க கேட்கணும். இவ்வளவு விவாதம் பண்றவங்க நீங்க யாரு எப்படி எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க விவாதிக்க தயாரா? நான் தயார். நீங்க தயாரா? ஒரு நீதிபதி எப்படி வந்தாங்கன்னு பேசலாமா சார்? அதனால சார் அது பத்தி விவாதம் மட்டும் பண்ணல சார், புகார் கூட கொடுத்திருக்கிறோம் நாங்க. சரி இருங்க நான் சொல்றேன் அரவிந்த், நான் உங்களை சொல்ல பொது வெளியில சொல்றேன். அந்த மாதிரி நேர்மையான வழக்கறிஞர்கள் இன்றும் இருக்கிறார்கள், நேர்மையான நீதிபதிகள் இருக்கிறார்கள், நேர்மையான கக்கன்வாதி அரசியல்வாதிகள் அங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன செய்வது? இந்த நம்மளுடைய தலையெழுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நேர்மையா இருக்கிறதுனாலே அது ஒரு நெகட்டிவ் சார். அது டிஸ்குவாலிஃபிகேஷன் டு பிகம் கம் டு எனி பொசிஷன். புரியுது சார். அதான் ஜான் சத்யன் வாழ்க்கையில் நடந்தது. புரியுது சார், புரியுது.